நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நானும் சூப்பரா இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பதிவுல நம்ம நாட்டுடைய மான்சூன் ஃபோர்காஸ்ட் பத்தி என்ன சொல்லியிருந்தாங்க, அட் பிரசன்ட் மழையின் அளவானது எப்படி இருக்கு? இதனால எக்கனாமிக் இம்பேக்ட் ஏதாவது இருக்குமா? எந்த அளவுக்கு அது ஜிடிபியை பாதிக்கும் போன்ற பல்வேறு விஷயங்களை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டு ஸ்டார்ட் வித் இந்த மாதம் சவுத் வெஸ்ட் மான்சூன் அரௌண்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் ஆரம்பிச்சது, ஜூன் 4th ஆரம்பிச்சது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆரம்பித்த ஒரு 15-20 நாட்களில் எந்த அளவுக்கு ரெயின்ஃபால் இருக்குது அப்படின்றது தான் இப்போ நீங்கள் மேப்பில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மேப்பை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ரெட் ஜோன்ஸ் தெரியும். இந்த ரெட் ஜோன்ஸ் எதுவும் குறிக்கல, இது எல்லாமே வந்து டிஃபிசிட் ரெயின்ஃபாலை குறிக்குது. எல்லோ ரீஜன், அதாவது எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாமே லார்ஜ் டெஃபிசிட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது இங்கெல்லாம் வழக்கத்துக்கு குறைவாக, மிக குறைவாக மழையானது பதிவாயிருக்கு அப்படின்னும், ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கிற ஸ்டேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. நார்மல் ரெயின்ஃபால், அதாவது சராசரியான மழை அளவு, எக்ஸாம்பிளுக்கு ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல், பஞ்சாப், சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், ஆந்திரா போன்ற, கேரளா போன்ற மாநிலங்களில் மழையின் அளவானது சராசரியாக ஆஸ் எக்ஸ்பெக்டட் நார்மல் லெவல்ஸில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. எக்ஸஸ் பொறுத்தவரையில் ராஜஸ்தான், ஹரியானா போன்ற மாநிலங்களில் வழக்கத்தை விட கொஞ்சம் மழையான் அளவானது கொஞ்சம் கூட இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மேப்பில் நிறைய இடங்களில் க்ரீன்லேயோ ப்ளூலேயோ பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த எல்னினோ எஃபெக்ட்லாம் எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருக்கலாம். பட் சிச்சுவேஷன் அப்படி இருக்கா அப்படின்னா இல்லை. ஆல்மோஸ்ட் ஆரம்பித்து ஒரு 20 days ஆக போகுது. லாஸ்ட்டு ஒரு 4-5 days பெரிய ஒரு மான்சூனுடைய ப்ராக்ரஸில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். மகாராஷ்டிரா வரைக்கும் ப்ரொசீட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 days கேப், எந்த ஒரு மான்சூனுடைய ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் த என்டையர் கண்ட்ரியில் பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. நிறைய இடங்களில் மழையும் இல்லாத ஒரு நிலைமை தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால் கேஸ் விலை ஏறிட்டு இருக்கு, பெட்ரோல் விலை ஏறிட்டு இருக்கு. இதன் விளைவாக அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ் ஆகட்டும், உரங்களுடைய விலையாகட்டும், நம்ம அன்றாடம் சாப்பிட்ற அரிசி, பருப்பு, பால், காய்கறி உட்பட எல்லாத்துடைய விலையுமே அதிகரிச்சிருமோ? அந்தளவுக்கு அதிகரிக்கல, இட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு. பெட்ரோல் விலையெல்லாம் நல்லா ஏறிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 8 ரூபாய் ஏறிடுச்சு. பட் ஃபுட் ப்ரைஸஸை பொறுத்தவரையில் ஒரு பயங்கரமான இம்பேக்ட் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு மேப்பை பார்க்கறது அப்படின்றது கொஞ்சம் கவலை அளிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது. சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆன நிலையில் சென்ட்ரல் இந்தியாவில் ரெயின்ஃபாலோட டெஃபிசிட் ஆன ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 67% டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கத்தோட ஒரு 67% குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட் எடுக்கும்போது ஒரு 42% வழக்கத்தை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னும், சதர்ன் ஸ்டேட்ஸில் நம்ம தமிழ்நாடு, கேரளா மாதிரியான மாநிலங்களில், கர்நாடகா மாதிரியான மாநிலங்களில் வழக்கத்தை விட ஒரு 22% வந்து மழையின் அளவானது கம்மியாக இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. நார்த் வெஸ்ட்டை பொறுத்த வரையில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நார்த் வெஸ்ட்டில் வந்து ஒரு 6% டெஃபிசிட், அங்கே கூட சர்ப்ளஸ் கிடையாது, டெஃபிசிட்டை தான் இருக்குது. ஓவரால் கணக்கிட்டு பார்க்கும்போது அக்ராஸ் த கண்ட்ரி டெஃபிசிட் அப்படின்ற ஒரு நம்பர் தான் வருது. அட் ப்ரெசென்ட் இது ஃபுட் இன்ஃப்ளேஷனை பயங்கரமாக ஸ்பைக் பண்ணிடலை அப்படின்னாலும் இன்கமிங் மந்த்ஸ் இதே மாதிரி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஸ்பைக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் சைடில் நிறைய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ரிசர்வாயரோட கெப்பாசிட்டியுமே அப்படியே ஃபுல்லாக அக்ராஸ் த கண்ட்ரி ட்ரை அவுட் ஆகியும் இல்லை. ஓரளவுக்கு ஒரு 30-40% எல்லா ரிசர்வாயர்ஸ்லையுமே தண்ணீருடைய கெப்பாசிட்டி ஆனதுக்கு கவர்மெண்ட்டுமே வந்து நிறைய ஃபுட் ரிசர்வ்ஸை ஸ்டாக் பையில் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த எல்னினோ மாதிரியான சீசன்ஸில், நான் சொல்கிறது ஒரு 20 years 30 yearsக்கு முன்னாடி இருந்த ரிசர்வ்ஸோட இப்போ ஃபுட் ரிசர்வ்ஸ் பெட்டராக தான் இருக்குது. ஸோ ஃப்ரம் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த முறை வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கூடவே காஷியஸாக இருக்காங்க. ஸோ இதனால் பெரிய ஒரு இம்பேக்ட் இருக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னொரு பக்கத்தில் 1950 60sலாம் அக்ரிகல்ச்சருடைய கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் இந்தியன் எக்கனாமி எந்த அளவில் இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட நாட்டுடைய ஜிடிபியில் ஒரு 54%, 60% வரைக்குமே அக்ரிகல்ச்சரல் அவுட்புட்டை நம்பி தான் நம்ம நாட்டுடைய ஜிடிபி இருந்தது. பட் 2026 அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸாக தெரியும், அப்படி ஒரு சுச்சுவேஷனே இல்லை. ஆஃப் தி டோட்டல் ஜிடிபி ஒரு 14% 14 or 20% கான்ட்ரிபியூட் பண்ணாலே அது ஒரு பெரிய விஷயம். இப்போ மோர் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் எதுலேருந்து வருது அப்படின்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் மெஜாரிட்டி ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வர்றதுனால அது எக்கனாமிக் வைஸாக ஒரு வேளை எல்னினோனால மழை இல்லை அப்படின்னா
ஜிடிபி வைஸாக அது பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுவே 1950ஸ்லேயோ 60ஸ்லேயோ நடந்திருக்கிற பட்சத்தில் அது ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ கவர்மெண்ட் இஸ் பிட் வெல் ப்ரிப்பேர்டு. அதனால் ஒருவேளை மழை பொய்த்து போனாலும் இன்ஃப்ளேஷன் வைஸாக பெரிய இம்பேக்ட் இருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்னொரு பக்கம் இன்ஃப்ளேஷன் வச்சு நாடு இயங்குதா அப்படின்னு கேட்டால் இன்ஃப்ளேஷனை வச்சு மட்டும், இந்த நம்பர்ஸை வச்சு மட்டும் நாடு இயங்குறது கிடையாது. நம்ம நாட்டில் அக்ரிகல்ச்சரில் ஈடுபடுற மக்களுடைய எண்ணிக்கை கணிசனமாக குறைஞ்சிருந்தாலும் இன்றளவும் கிட்டத்தட்ட மோர் தேன் ஒரு 45% ஆஃப் பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு பிஸ்னஸை தான் நம்பி இருக்காங்க. ஒன்று நேரடியாக அவங்க விவசாயத்தில் ஈடுபடுறாங்க, அப்படி இல்லைன்னா இன்டைரக்டாக அவங்களுக்கு விவசாயமானது எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் மோர் தேன் ஒரு 40 to 50% அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒருவேளை மழை பொய்த்து போனால் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எதுவும் எடுபடாது. ஒரு விவசாயிக்கிட்ட போய் இன்ஃப்ளேஷன் பெருசாக ஸ்பைக் ஆகலை, ஜிடிபி பெருசாக வளரலை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் அது எந்த ஒரு லாஜிக்கும் இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த அடியை வாங்க போகிறது அவங்க தான், எஸ்பெஷலி இன் ரூரல் இந்தியா. அவங்களால அந்த எம்எஸ்எம்இ லோன்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு டிராக்டர் வச்சுருக்கிறவர் கூட ஆகட்டும், அவருக்கு வர வேண்டிய அந்த வேலை எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ ஆன் தி கிரவுண்டு ஒருவேளை மழை இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்ஸும் இல்லை. பட் எக்கனாமிக் வைஸாக இது எந்த அளவுக்கு 2026 இம்பேக்ட் ஏற்படுத்த போகுது அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ இருக்கிற மாதிரியே ஒரு டெஃபிசிட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஐஎம்டி வரும் வாரங்களில் மான்சூன் பிக்கப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா அசாம், ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் ரெயின் அலர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல மழை பெய்யும், அடுத்த ஒரு சில நாட்களில் மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கமிங் டேஸ் இந்த சிச்சுவேஷனானது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கலாம். இதற்கு முன்னாடி இந்த எல்னினோ எஃபெக்ட்னால இது மாதிரி ஒரு மழை பற்றாக்குறை லாஸ்ட்டாக எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னா 2014-15 டைமில் இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது அந்த டைம் பீரியடில் ஃபுட் இன்ஃப்ளேஷன் 10-12% போயிடல, ஒரு 4-5-6% அப்படின்ற மாதிரி தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. இந்த முறையும் அதே மாதிரியான ஒரு ரேஞ்சில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த முறை பெரிய ஸ்பைக் இருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன அப்படின்னா இந்த ஈரான் யூஎஸ் கான்ஃப்ளிக்ட், இதனால் ஏற்படக்கூடிய இம்பேக்ட் அப்படின்றது இருக்க தான் போகுது. அந்த சண்டையும் முடிவுக்கு வரவிருக்கிற நிலையில் அது ஓரளவுக்கு இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் நீர்த்து போக செஞ்சிடும், அதாவது பெரிய ஸ்பைக் இல்லாமல் பார்த்துக்கும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஒருவேளை அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் ட்ராப் ஆச்சு, அதாவது வரும் மாதங்களில் பெரிய அளவுக்கு மழை இல்லை அப்படின்னா சோவிங்கும் கண்டிப்பாக பாதிக்கப்படும், அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனும் கண்டிப்பாக கம்மியாகும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் ஒருவேளை நம்ம இம்போர்ட் பண்ணுற ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னு வச்சுப்போம். ஏன்னா ஒரு டைமில் வெங்காயத்தை எல்லாம் கூட இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரியான அடிப்படை பொருட்களை இம்போர்ட் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா அது ருப்பியை ஃபர்தனாக வீக்கன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த டாலர் ஸ்ட்ரென்த்தனான ஒரு காரணத்தினால நம்ம ருப்பி ஆல்ரெடி வீக்காக இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம நாட்டை விட்டு நிறைய பணம் போச்சு அப்படின்னா அது மேலும் நம்மளுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்டை கொடுக்கும். இப்போ இமீடியட்டாக இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. பட் ஃபினான்ஷியல் இயர் 2027 ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பாலிசி சேஞ்சஸை கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இருக்கும். லாஸ்ட் 3 monthஸில் ஃபுட் இன்ஃப்ளேஷன் அரௌண்ட் ஒரு 4 to 3%, 4.7, 3.2 அப்படின்ற மாதிரி இருந்து வருது லாஸ்ட் 3-4 monthஸாக. இப்போ ஃபுட் இன்ஃப்ளேஷன் இந்த நம்பர்ஸை விட விவசாயிகள் எந்த மாதிரியான ஒரு பாதிப்புக்கு உள்ளாவாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த மாதிரியான எல்னினோ மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது, இந்த மாதிரியான ஒரு நேச்சுரல் ஃபினாமினன் நடக்கும்போது அது நம்பர்ஸாக பார்க்கும்போது எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்குது அப்படின்றத நம்மளால் துல்லியமாக கணிக்க முடியாது. பட் ஆன் கிரவுண்டு ஒரு 1/2 ஏக்கரில் 1 ஏக்கரில் பயிர் செய்கிற ஒரு விவசாயி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவான் அப்படின்றதோடைய டேட்டா கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. அவ்வளவு டீட்டெயில்டான ஒரு டேட்டா கலெக்ஷன் மெக்கானிசம் நம்ம நாட்டில் இருக்கும் அப்படின்னு தெரியல. அவங்கக்கிட்ட இருக்கிற 1 சவரத்தையோ 2 சவரத்தையோ அடகு வச்சு அவங்க விவசாயம் செய்யும் பட்சத்தில் அந்த பணம் அவங்களுக்கு போயிடும். அதே மாதிரி ஒரு எம்எஸ்எம்இயில் லோன் வாங்கியிருப்பாங்க, ஒரு அக்ரிகல்ச்சரல் லோன் வாங்கியிருப்பாங்க, ஒரு பயிர் கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா விவசாயம் பொய்த்து போகும் பட்சத்தில் அதற்கெல்லாம் பதில் இல்லை. நம்மளுடைய மான்சூன் கொஞ்சம் ஆக்டிவாகி
நம்ம நாடு முழுக்க நல்ல ஒரு மழை பெய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாகவும் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸோ அது நடக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.